ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு அனுதாப அரசியலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு. எம்ஜிஆர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டது, ஜெயலலிதாவை தள்ளி விட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு வைட்டல் ரோல் பண்ணிச்சு. இப்போ இபிஎஸ் தன்னை கட்சியில் சேர்க்கவே இல்லைன்னு ஓபிஎஸ் ஒரு மாதிரி ஒரு அனுதாப பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது அது அவருக்கு ஹெல்ப் பண்ணுமா? அனுதாப பிரச்சாரம் எப்படி பண்ணுவார் அவர்? திமுகவில் சேர்ந்துட்டு எங்கேருந்து அனுதாபம்? அதாவதுங்க, அம்மையார் ஜெயலலிதா வந்து ஜானகி அணி ஜெய அணின்னும் போது அனுதாபம், அது ஓகே, பிரச்சனை. இவர் இப்போ தனியாக ஒரு சின்னத்தில் நிற்கிறாரு. திருப்பி இல்லை, ஆக்சுவலாக கரெக்டான சின்னம் தான் மெழுகுவத்தி நைட்டில் ஏற்றின்னு பாருங்கள், உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி, ஆனால் உண்மையிலே மெழுகுவத்தி என்னை இந்த மாதிரி ஆகிட்டாங்க, நான் எல்லாருக்கும் வெளிச்சம் தான் கொடுத்தோம், ஆனால் நான் கரைஞ்சி இப்படி ஆகிட்டேன். இந்த நிலைக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை ஏன் வந்து எதிரியாக பார்க்குறாரு? நான் அதனால் போட்டி போடுவேன், அதிமுக நல்லா இருக்கணுன்ற அதை நான் தொடர்ந்து பண்ணேன், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை எதிர்த்தும் திமுகவை எதிர்த்தும் பொதுவாக வாக்குகள் சேர்த்து என்ன போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அந்த சிம்பத்தி தியாகம்லாம் ரைட்டு. இவர் தான் கூட பையனை வேற பத்திரமா கூட்டுன்னு போயிட்டு உதயசூரியனில் தான் நிற்க போகிறீங்க. அப்புறம் என்ன சிம்பத்தி வேவு? என்ன சுயேட்சையாக நிற்க போகிறீங்களா? இல்லை அரசியல் அனாதி ஆகிட்டீங்களா? நல்ல ஆளுங்கட்சியில் பசியுள்ள ஒரு பெரிய கட்சியில் போயிட்டு ஐயா சேகர் பாபு போன்ற ஒரு சிறந்த அரசியல் ஆளுமை முன்னிலையில் அழகாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க. சேர்றாரு, சந்தோஷமாக இருக்கார், போடியில் சீட்டு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஒரு ஏழை, நீங்கள் சேர்ந்துருக்கிற கட்சி ஒரு ஏழை கட்சி, முன்னாடி இருந்தது அதை விட ஒரு பெரிய ஏழை கட்சி, ஊழல் கட்சி அதிமுக. என்ன நீங்கள் சிம்பத்தி வேவ் பண்ணுவீங்க? உங்களோட போட்டியிலேருந்து யாருன்னா இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். தொடுறதுக்கு முன்னாடியே அழுவுறது. சிம்பத்தி வேவுக்குலாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக அவர் தான் சொல்கிறாரு, சந்தோஷத்தோட இன்னைக்கு நான் இணைஞ்சிருக்கேன்றார். அப்புறம் நான் சிம்பத்தி இல்லை. ஆனால் போகிற போக்கில் ஒரு விஷயம் சொன்னார், தென் மாவட்ட மக்களை வந்து எடப்பாடி புறக்கணிக்கிறாருன்ட்டு முக்குளத்தோரை புறக்கணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறாரு. அந்த மாதிரி காயின் பண்ணுறது எப்படி இதாகும்? அரசியல் ஆளுமைனா அர்த்தம் தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்காரு ஐயா ஓபிஎஸ். அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சு அமைச்சராகி டெண்டர் பண்ணி ஊழல் பண்ணி திருடுறவங்க, ஊழல் பட்டியலில் வரவங்க, அமலாக்குறை தேடி வரும்போது பயந்து ஓடுறவங்க, கோர்ட்டுக்கு போகிறவங்கலாம் தான் அரசியல் ஆளுமைன்னு. ஐயா அப்துல் கலாம் தென் மாவட்டம் ராமேஸ்வரம் அரசியல் ஆளுமை. ஐயா நல்லகண்ணு தென் மாவட்டம் தான் அரசியல் ஆளுமை. எங்கேருந்து வந்தாங்க? இப்போ போனவங்க தானே 2 எடுத்துக்காட்டு. இது அரசியல் ஆளுமை. நீங்களாம் ஆளுமைலாம் கிடையாது. வந்தோமா அரசியல் பண்ணோமா கலா கட்டிட்டு போனோமா, அதுதான் உங்கள் அரசியல். அதனால் அரசியல் ஆளுமையில் இவர் சொல்லிக்கினா இவர் ஆளுமையா? நான் அந்த லிஸ்ட்டில் அம்மையார் ஜெயலலிதாவே சேர்க்க மாட்டேன். கட்சிக்காரங்க சேர்க்கட்டும். அரசியல் ஆளுமைனா ஏன்னா வரலாறு இது. இன்னைக்கு ஏதோ பத்திரிகைக்காரன் வந்து நான் வந்து தப்பாக பேசிவிட, அதாவது அதிமுக ஜெயிக்கட்டும் தோக்கட்டும், அதிமுக வலிமையாக இருக்குது, அதிமுக அதிகமான ஓட்டு வாங்கும், ரெட்டலைக்குன்னு ஒரு வீரியம் இருக்குன்னு பேசுகிறேன். நான் அந்த லிஸ்ட்டில் வைக்க மாட்டேன். when somebody is being identified by the court, judiciary, சொத்து குவிப்பு கேஸில் தண்டனை பெற்றவர்களை வந்து நான் அப்படி பார்க்க முடியாது. அவங்களையே நான் பார்க்கலன்னும் போது இவர் ஓபிஎஸ்ல எந்த மூலம் இவர் சொல்லிட்டு போவார், அரசியல் யாரும் வளர விடல, யாரும் போனா சார் நீங்களே ஹார்லிக்ஸு காம்ப்ளான் குச்சி நீங்களே வளர வேண்டியதானே? நீங்கள் என்ன அப்படியே செலவு பண்ணி 4 பேருக்கு அப்படியே பண்ணிட்டீங்க, நீங்கள் பெரிய ஆளுமை. ஏன் ஒரு பெரிய ஆளுமை தானே? சரி, எடப்பாடி பழனிசாமி உங்களை அம்பிக்கிட்டாருப்பா, நீங்கள் என்ன குழந்தையா? +2 படித்து பாஸ் அவுட் ஆகிருக்கீங்களா? இல்லை, அதான் ஒரு காஸ்ட் பேசிஸில் ஒரு அதுதான் வரேன். காஸ்ட் இருக்கட்டும், ஒரு மூலையில் வச்சுக்கோங்க பத்திரமா. இன்னும் எங்கேயும் உங்கள் ஜாதி மாறிட போகிறது இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். சாவர மட்டும் அதை வச்சு கட்டினா அழுவுங்க, அது உங்கள் பிரச்சனை. ஒரு 500 கோடி ரூபா பணம் செலவு பண்ணி 10 தொகுதி 50 கோடி ரூபா. நான் பேசுறது ஓப்பனாகவே, ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் நான் பேசுகிறேன். இந்த அரசியலில் 50 கோடி ஒரு தொகுதி செலவு பண்ணி 10 தொகுதியில் ஒரு வேட்பாளர் போடும். உங்களுக்குலாம் புச்ச லேகியம் விற்கிற பாக்கியம் கொடுக்குறவர் இருக்கிறாரா, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இல்லை செங்கோட்டை இருப்பா கடைசியாக எந்த நம்பர்லப்பா பிஜேபிக்காரங்க பேசுகிறாங்க இல்லைனா எதுக்கு அவ்வளோ அண்ணாமலை தான் இருக்கிறாரு. அண்ணாமலை கூப்பிட்டு, தம்பி நான் வந்து போட்டி வேட்பாளர் போடுறேன், ஒருவேளை நான் எம்எல்ஏ ஜெயிச்சேன்னா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஆனால் இபிஎஸ்ஸை சேலஞ்ச் பண்ணுவேன், திமுக எதிர்த்து ஓட்டுவேன், நான் யாருன்னு காட்டணும். 234 தொகுதியில் 10 தொகுதியில் நான் வந்து வேட்பாளர் போடுறேன், இபிஎஸ் நல்ல சரியான ஆளாக இருந்தால் 224 தொகுதியில் ஜெயிச்சு காட்டிக்கிட்டோம். இந்த 10 தொகுதி ஓபிஎஸ் என்னும் நான் முடிவு பண்ணுறதா, நான் காட்டுறேன் யாரா அப்படின்னு. அப்படி காட்டிட்டு நேராக போயிட்டு ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு மாலை, அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்துட்டு வேலுநாச்சியருக்கு ஒரு மாலை,
அதில் நீங்கள் ரொம்ப அப்படியே போட்டுட்டீங்கன்னா அப்புறம் தாவேக்கால போகிறாரான்னு வந்துடும். அது என்ன எதுவும் இல்லை, தாவேக்காலே சேர்ந்துட்டு கூட விசில், ஏன்னா சின்ன ஒன்று வேணும், போய் விசில்லையே சேர்ந்துட்டு நான் ஒரு 10 தொகுதி விஜய்கிட்ட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்புறமா பண்ணிடலாமே சார். அந்த கெப்பாசிட்டி இல்லை சார். சாதினா விசிகாவும் சாதி கட்சி தான். என்ன சாதிக்க முடிஞ்சுது அவங்களால பெருசா? என்ன சாதிச்சிட்டாங்க இப்போ இன்னைக்கு விசிகா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி? வெளிப்படையாகவே பேசிடுவோமே, சாதி 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 என்ன சாதிச்சிட்டாங்க? சாதிக்கு பேசி இவங்களாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சாதிச்சிச்சு? இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசியல் என்ன சாதிச்சிச்சு? நீங்கள் அமைச்சர் ஆனதும், நீங்கள் எம்எல்ஏ ஆனதும், நீங்கள் எம்பி ஆனதை தவிர்த்து அன்னாரிவாளத்தை தாண்டியோ ஔவை சண்முகம் சாலை தாண்டியோ நீங்கள் என்ன அரசியலில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க? சாதி அரசியல் பண்ணவங்க 10 பிசாய்க்கு பிரயோஜனம் இருக்காது. பெரிய அரசியலில், சின்ன லோக்கல் அரசியலில் ஜாதி பேரை சொல்லி ஜெயிக்கலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். சாதிக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து வரலாறாக விழுந்திருக்கிறார் பாருங்க யார்? ஐயா நல்லக்கண்ணு. அது அரசியல் ஆளுமை, அது ஆளுமை. என்ன ஜாதி என்ன மதம் கிடையாது. மொத்த தமிழ்நாடு நேற்று ஒரு நாள் அழுதுதா? பேசிச்சா? எல்லாரும் வந்து நின்னீங்களா ஜிஹெச்சுக்கு? பெரிய பணக்காரர் நீங்களாம் சுகர் டெஸ்ட் பண்ண கூட ஜிஹெச் போக மாட்டீங்க. வர வச்சாரா எல்லாரையும்? அது ஆளுமை. அரசியல் ஆளுமைனா என்னன்னே தெரியாதவர்கள் இவர்கள். மேபி அவங்க நினைக்கலாம் இந்த இந்த பைத்தியக்காரனுக்கு பத்திரிகையாரனுக்கு அரசியல் தலைவர் நினைப்பாங்க, அவங்களோட விஷயம். அதனால அதெல்லாம் வந்து எங்க நான் என்ன கேட்குறேன்னா, ஒட்டுமொத்த தேவர் சமுதாய மக்களுமே என்ன ஓபிஎஸ் பின்னாடி தான் இருக்காங்களா? இல்லை ஒரு ஸ்பாய்லர் லெவலுக்கு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான். கெட்டு விடுறது யார் வேணால் கெடுக்கலாங்க. 5 லிட்டர் பால் இருக்குதுன்னா அதில் 1 லிட்டர் சுண்ணாம்பு போட்டால் பால் கெட்டுரும். இல்லை கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சால் கெட்டுப்படும். இதுவா ஒரு சாதனை? அந்த 5 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு அந்த மாட்டுக்கு வைக்கல் வச்சு புண்ணாக்கு வச்சு அதை குணமாக பார்த்து அது கண்ணுக்குட்டியோட பேணி காட்டு அதை பாலை கறந்து அதை எத்தனை 4 வீட்டுக்கு ஓட்டி பொழப்பு நடத்தி முன்னுக்கு வரான் இல்லைங்களா? அதுதான் கஷ்டம். கெட்டு விடுறது யார் வேணா பண்ணலாம். அது பெரிய அரசியல் ஆளுமையெல்லாம் வேணாம். கெத்து விடுறதுன்னு தான் ஆட்டம் அப்படின்னா அதுதான் பெரிய சாதனை. அந்த அரசியல் தான் பண்ண போறீங்கன்னா பண்ணிட்டு போங்க. யார் மக்கள் எல்லாம் பார்த்து தானே இருப்பாங்க. மக்கள் என்ன இது கூடவா தெரியாது? என்ன அப்படியே கொள்கை முரண் வந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து இப்போ அறிவாலயத்தில் போய் சேர்ந்துட்டீங்க. இப்போ என்ன, இப்போ ஸ்டாலின் சாருக்கு பலம் எப்படி பலன்றதையும் சொல்கிறேன். ஓபிஎஸ் மகன் நிற்கிறாருன்னா ஜெயிக்கக்கூடிய சக்தி உடையவர். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குது. செல்வாக்குன்னா என்ன, பணபலம் இருக்குது, இன்னொரு மகன் இருக்குது, வாரிசு குடும்பம். ஏன்னா முதலமைச்சரோட மகன் அவரும். நம்ம எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் தான் முதலமைச்சரோட மகன் நினைக்கக்கூடாது. ரவீந்திரநாத்தும் முதலமைச்சர் மகன் தான். அப்போது கலர் வாட் கலர் டூ யூ சூஸ்ன்னும் போது குடும்ப அரசியல்னும் போது ஓபிஎஸும் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவங்களும் ஒன்றாயிடுவாங்க. செலவு பண்ணுறோம், அது 50 கோடி 3 பேருக்கு செலவு பண்ணுறோம். ஐயப்பன் போய் அண்ணே எனக்கு எதனா பார்த்து செய்யுங்கண்ணா அப்படின்னா, இல்லைப்பா நீ தனியாக அன்றைக்கி என்னை விட அதிகமாக முதல்வரை தான் பாராட்டினேன் கடைசி நாள், நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், என்னை விட பயங்கரமாக பாராட்டேன், அதனால் அங்கேயே வாங்கிக்கிறேன்னா சிக்கல். அதனால் 2 எம்எல்ஏ ஸ்டாலின் சார் போடுற கணக்கு எம்எல்ஏ கணக்கு. ஸ்டாலின் சார் ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய ஆளுமை, நீங்கள் வந்தால் அப்படியே தென் மாவட்டம் திருப்புவீங்கலாம் இல்லை. போன வாட்டி போடி தோத்தேன், போன வாட்டி ஒருத்தநாடு தோத்தேன், போன வாட்டி மனோஜ் பாண்டியன் தொகுதி தோத்தேன், இந்த வாட்டி அதை விட தோக்கக்கூடாது. அதையும் டிக் பண்ணோம். என்ன பண்ணோம்? வேட்பாளர் ஸ்ட்ராங் பண்ணோம். மிஸ் ஆன தொகுதி சரி பண்ணுறாரு. அவரோட எண்ணம் அதுதான். மனோஜ் பாண்டியன் என்ன வைகோவா? பயங்கரமாக தெருவா போய் பேசி, இல்லை மோடி அவர்களை எதிர்த்து பேசி போட்ட கேஸு முடியவே இல்லை. அதுக்குள்ளே வக்கீல் ஓடி வந்துட்டாப்ல எங்க டிஎம்கேக்கு. அப்போது ஓபிஎஸ்க்கு அது கூட தெரியல. பூரா ஐடியா கொடுத்தது இவரு மனோஜ் பாண்டியன். அண்ணா கேஸ் அப்படி போடலாண்ணா, அண்ணா கேஸ் இப்படி போடலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தவர் ஃபஸ்ட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறமும் வராமல் காலதாமதம் பண்ணது இவர் தப்பு. முன்னாடியே வந்திருந்தாருன்னா ஒரு 5 பேரோட மரியாதையா போய் சேர்ந்து ஒரு கட்சி இணைக்கிற மரியாதை ஃபீல். அப்ப நீங்க எல்லாம் தனிப்பட்ட ஆதாயத்துக்கு தான் இவ்வளவு நாள் அதிமுக வேஷ்டி போட்டுட்டு டிசைனா கதையா ஒன்று சொல்லியிருந்தீங்க. என்னன்னா, நான் இருக்கும் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருப்பேன், நான் இறந்த போது கூட என் பூத உடலில் அதிமுக கொடிதான் இருக்கு. எதுக்கு அந்த இமோஷனல் ட்ராமாலாம் பண்ணீங்க? இப்போ எல்லாம் வந்து இன்னைக்கு காலைல போகும்போது கூட அம்மையார் ஜெயலலிதாவோட ஃபோட்டோ இருந்ததாமா, சாயந்தரம் எடுத்துருவாங்க. இப்போ ஒரு விஷயம், இந்த கொடி வேஷ்டி இதை பயன்படுத்தக்கூடாது ஒரு சிக்கல் இருந்தது. கோர்ட் வேறு அதுக்கு தீர்ப்புலாம் கொடுத்துருந்தது. இதை முன்னாடியே செஞ்சிருந்தா அந்த ஜட்ஜ்மெண்ட் இது வேஸ்ட். இப்போ அதுக்கு கோர்ட்டு நேரம் எவ்வளவோ கோர்ட்டு கேஸ் நிலுவையில் இருக்குது. இதில் நடுவில் இவர் வேற ஒரு 30-40 கேஸை போட்டு வச்சார்.
பணம் யாருக்கு சொந்தம், கொடி யாருக்கு சொந்தம், வேஷ்டி யாருக்கு சொந்தம், பில்டிங் யாருக்கு சொந்தம், கட்சி யாருக்கு சொந்தம், சின்னம் யாருக்கு சொந்தம், இதெல்லாம் வாதாடினாங்க. அவ்வளோவும் பூரா பொய்யா. அது வந்து என்ன படுறது, எல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்னு அந்த படத்தில் சரோஜா தேவி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அந்த அந்த நீதிமன்றத்தில் இருந்தவங்களுக்கு வேலை செஞ்ச அட பாவி, இதை முன்னாடியே பண்ணிடலாமே. சரி, 8 வருஷம் போராட்டம் 6 வருஷம் போராட்டம்ன்றது இவருக்கு தான். அந்த விஷயத்தில் இபிஎஸ் வாஸ் வெரி கிளியர். நோனா நோ தான், முடிஞ்சிச்சு, உன் ஆட்டத்தை நான் முடிச்சிட்டேன். இவர் தான் என்ன பண்ணாரு, அஜித் மாதிரி நானா முடிகிறவர்களும் ஆட்டம் முடியல, விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சின்னு பாட்டெல்லாம் போட்டு இவர் சாங்லாம் பண்ணியிருந்தார். கட்சியில் பார்த்தா இல்லைப்பா டயர்டாகி போச்சுப்பா, கரண்ட் போயிடுச்சு, பாட்டு போயிடுச்சு, நான் போய் அறிவாலயத்தில் சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தேன். நானா முடிகிறவர்களும் இந்த ஆட்டம் முடியாது அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருந்தாரு. இட்ஸ் சி டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் இட்ஸ் அ க்ளீன் விக்டரி ஃபார் எடப்பாடி கே பழனிசாமி. முடிச்சாச்சு. நீயா நானா நீயா நானா நீயா நானான்னு போயின்னு இருந்தது. ஊடகத்துலேயும் ஒரே பேசு பொருள். இனிமேல்ட்டு இன்னும் என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ், என்ன செய்ய நினைக்கிறார் ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. திமுக ஜெயிக்க போகுது, இல்லை அதிமுக ஜெயிக்க போகுது. எப்படியா இருந்தாலும் சிலபஸ் அதுதானே. இதில் என்னன்னா, தேவையில்லாமல் விஜய் சாருக்கு வேறு நிறைய பேர் ஆசையை காட்டி இன்னும் நம்ம வர நிறைய பேர் வருவாங்க. முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வருவாங்க. இப்போ செங்கோட்டையில் யாருன்னா பத்திரிகையாளர் பார்த்தா வண்டியை வேகமாக கேள்வி கேட்பானுங்க. ஐயா யாரா வருவீங்க, யாரா இருக்கீங்களான்னா இந்த டைட்டானிக் படத்தில் கடைசியில் விசில் ஊற்றினு வருவீங்க. இஸ் ஆர் எனிபடி அலைவ் அப்படின்னும் போது கடைசியாக ஒரே ஒரு விசில் சத்தம் கேட்கும். அந்த அம்மாவை காப்பாற்றி விட்டு இந்த ஜாக் செத்து போயிடுவாப்புல. அந்த மாதிரி ஓபிஎஸ் இந்த பழைய டைட்டானிக்கு கதை மாதிரி அந்த ஹீரோயினை காப்பாற்றின்னு போவாங்க. அது அப்புறம் கேள்வியானவனா அந்த மாதிரி கதை சொல்லும். அந்த மாதிரி டைட்டானிக் மாதிரி இப்போ இவரை நம்பி போனவங்களெல்லாம் முக்கால்வாசி பேர் முடிச்சு விட்டாரு. அதில் ஒரு சிலர் போட்லேருந்து முன்கூட்டியே தப்பிச்சு போய் கரையேறிட்டாங்க. கடைசியாக இப்போ ஓபிஎஸ் வந்து ஜாக்கி செத்துட்டான். அந்த ஜாக் யாருன்னா இவரை நம்பி கூட நிறைய பேர் நாசமாக போனாங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஜாக்கு. இவர் பத்திரமா கரையேறி அறிவாலயம் போய் சேர்ந்துட்டாரு. அவருக்கு நல்லது. ஓபிஎஸ் என்னும் தனி அரசியல்வாதிக்கு நல்லது. அவர் எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா உதயசூரியன் வந்து நான் நிறைய வாட்டி தொடர்ந்து பதிவு பண்ணுறது. ஆனால் உதயசூரியன் ஒரு பெரிய சின்னம், சின்னத்துக்குன்னு ஒரு வீரியம் உண்டு. அதில் ஓபிஎஸ் ஏறி பயணம் பண்ணும்போது அந்த வண்டி எடுத்து அவர் ஓட்டும் போது அது வண்டி நல்லா ஓடும், குதிரை நல்லா ஓடும், சக்ஸஸ் ரேட்டு கொடுக்கும். அதனால் அவர் வந்து 20 மாவட்டம் தென்னில் அப்படியே பரட்டுவார். அவர்கிட்ட எல்லாம் குத்து ஒழுங்காக ஓட்டுப்பான்னு ரெட்டலை குத்து போய் சரியாக ஓட்டல அவர். அதுக்கப்புறம் பலாப்பழத்தை ஓட்டி பார்த்தாரு, அதுவும் போல. அதனால் அவருக்கு ஓகே நம்ம இந்த வண்டி ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு. டிடிவி அண்ணாமலையும் திரும்ப இல்லை ஓபிஎஸ் இங்கே தான் வருவாங்க இங்கே தான் வருவாருன்ட்டு ரொம்ப உறுதியாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு டாக்லேயே இருந்தாங்களா எப்படி? இல்லை அவங்க செய்தித்தாளில் ஓபிஎஸ்ஸை வந்து டேமேஜ் பண்ணணும், அவர் வந்து அதிமுக அவர் அம்மாவை பற்றி இது பண்ணுவார் அப்படின்றதுக்கு தான் அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ஒரு சில பத்திரிகையாளரை டிடி தினகரன் சந்தித்தேன். அப்போ நானும் அதில் இருந்தேன். அப்போ அவர் ஆஃப் தி ரெக்கார்டாக பேசும்போது டின்னர் எல்லாருமே சாப்பிட்டாங்க பத்திரிகையாளரோட உட்காந்து. அப்போ சாப்பிடும்போது அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னார். இல்லைங்க அவர் வரமாட்டார், நாங்கள் வந்து அவர் சேர்மன் காலத்துலேருந்து எனக்கு பழக்கம், நான் வந்து அவரை வாங்க சேர்மன் போங்க வாங்க போங்க அப்படி தான் பேசுவோம். அப்போவும் கேட்டேன், ஆனால் வாங்க போகலாம், என்ன சார் என்ன முடிவு பண்ணுறீங்க சார் அப்படின்லாம் கேட்டப்போ, இல்லை சேர்மன் எல்லாம் முடிவெடுங்க சேர்மன்லாம் சொன்னேன். அவருக்கு அது இல்லை, அவர் குழப்பத்தில் இருக்காரு. ஆனால் திமுக கூட தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, எங்கள் கூட வந்து பேசலை, அவர் திமுகவுக்கு தான் போகிறாரு, ஏன் முடிவு சீக்கிரம் எடுக்கலாம், ஏன் தாமதப்படுத்துறாரு தெரிலன்ற மாதிரி தான் இருந்தாங்க. அண்ணாமலை கடைசியாக ஒரு முயற்சி எடுத்துப்பாங்க. அதாவது ஒருவேளை ஓபிஎஸ் வந்திருக்கிறாருன்னா அண்ணாமலை ஒரு முக்கியத்துவம் கிடச்சிருக்கும். ஆனால் அண்ணாமலை அரசியல்வாதி இல்லை, அதனால் அவரு அரசியல் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒருவேளை ஓபிஎஸ் வருவாரா இல்லைன்னா சும்மா லாஸ்ட்டில் கொளுத்தி போகிறது. இப்போது அண்ணாமலைக்கு இப்போ அவரை திருப்பி பேசுறதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் ட்ரை பண்ணேன். அவரோட நோக்கம் வந்து உண்மையிலே திமுக வீழ்த்துறது கிடையாதுன்னா அண்ணாமலை எப்படி சொல்லுவாருன்னா, பத்திரிகை அண்ணா நான் 100% நம்பினேங்கண்ணா அண்ணன் ஓபிஎஸ் வருவாருங்கண்ணா. ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, பேசும்போதெல்லாம் திமுக வீழ்த்தணுன்னாரு, அம்மாவோட ஆட்சி வரணும்னா சொன்னாருங்கண்ணா. ஆனால் அது அந்த எண்ணம் அவருக்கு இல்லைங்கண்ணா. நான் அதுக்காக தான் கடைசி நொடி வரலும் விடாமுயற்சி அஜித் மாதிரி முயற்சி பண்ணேண்ணா. ஆனால் அது வரலைங்கன்னா அவரு திமுக கூட தான் போயிட்டாரு. திமுக கட்சி வீழ்த்தப்படணும், அதில் வந்து இந்த சைடெல்லாம் தெளிவாக இருக்கும். அவர் அந்த சைடு இல்லைங்க. அது எங்களுக்கு அது உண்மையிலே எனக்குமே அது மன கஷ்டம்தான். அது தோல்வி தானே, அந்த தோல்வியில் எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பெருந்தன்மையாக காட்டி ஓபிஎஸ் இன்னும் டேமேஜ் பண்ணுவாப்புல. யாரு? அண்ணாமலை. உதாரணத்துக்கு அண்ணாமலை என்னோட ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அண்ணாமலை வந்து நல்லா ஸ்ட்ரைக்கர் போட்டு விளையாடுவாப்புல. ஃபஸ்ட்டு நம்மளை திட்டுவார், 200 ரூபா வாங்கிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கச்சேரி ஆரம்பிப்பார். அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சீண்டி இருப்பார்.
என்னை கூட தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. நான் தமிழ்நாடு என்ன திட்டினா தமிழ்நாடு திட்டினா மாதிரியா? தமிழ்நாட்டில் எல்லாம் தானே இருக்கிறோம். அதனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னா, விஜய் அரசியல் தலைவர் இல்லைன்னு அண்ணாமலை சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்தில் விஜயை விட அண்ணாமலை புத்திசாலி. அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவம் கூட இருக்குன்றத அண்ணாமலை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டேன். நீ உனக்கு அரசியல் தெரியல, உனக்கு தெரியலன்னு சொல்லு, நீ எப்படி தமிழ்நாடுன்னு சொல்லுவேன் இல்லை மக்கள்னு சொல்லுவேன் அப்படின்றத தோல் உரிச்சு காத்துட்டு போயிட்டார் அண்ணாமலை. அதனால் அண்ணாமலை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுவார். இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஹார்லிக்ஸு காம்ப்ளான்லாம் வாங்கி வைப்பாங்க. யாருக்கு? ஐயா ராமதாஸ்க்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம், ஒழுங்காக இந்த பக்கம் வாங்க, இல்லைன்னா பார்த்துக்கங்க. ஏன்னா இதுக்கு மேலே இப்போ ஐயா ராமதாஸ் வந்து ஆல்ரெடி விசிக்கா பிரச்சனை. அங்கே இவங்க போனால் அந்த போட்டில் இதுக்கு மேலே சேர்த்தாங்கன்னா போட்டு முழுவிடும், வந்துடும், வெயிட்டு தாங்காது. கட்சியால் மடமா எத்தனை பேரை சேர்ப்பீங்க? ஏற்கனவே கூரை மேலதான் ஏறி நிற்கிற மாதிரி இருக்கு. எத்தனை பேரை சேர்ப்பீங்க? அதுவும் ஐயாருக்கு வந்து அவரு வயது மூப்புக்கும் அனுபவத்துக்கும் மேலெல்லாம் ஏற முடியாது, கூரை மேலெல்லாம். அதனால அது பார்க்கணும் எப்படி போகுதுன்னு. இப்போ ஐயா ராமதாஸ்க்கு பெரியவருக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கும், நெஞ்சுகள் குடியிருக்கும் அளவுக்கு, அதாவது 100 சீட்டு கேட்டால் கூட கொடுக்கலாம், அவ்வளோ இருக்குது அங்கே தாவேக்கால. அங்கே போகிறாரா, இளம் ரத்தம் வைப்பு பண்ணலாம், சாங்கு போடலாம். அப்புறம் பெரிய மூத்த அரசியல் 9 முறை சட்டமன்றத்தில் களங்காண்ட ஐயா பீஸ்வர் செங்கோட்டையன் இருக்கிறாரு, அங்கே போகலாம். இல்லை சரி எதுக்கு இப்போ மகனோட எதுக்கு சண்டை, நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றா ஆகும், அன்புமணியா இல்லை ஜிகே மணியா, அது அவங்களுக்குள்ளே போட்டு பார்த்துக்கிட்டோம். ஜிகே மணி வந்து என்னோடய கொள்கை வாரிசு, அன்புமணி என்னோடய ரத்த வாரிசு. எனக்கு பிறகு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கிட்டோம், இந்த சண்டை இதோடு விட்டுட்டு ஒரு 3-4 கோரிக்கை தான், எனக்கு ஒரு 4 சீட்டு கொடுங்க, என்னோட அந்த வாரிசு இருக்காங்க இல்லையா, அவர் ஆசைப்படுறவர் பேரன் ஒரு சீட்டு, இல்லை தன்னோட மகளுக்கு ஒரு சீட்டு, இந்த மேட்டூரில் ராமதாஸ் அவர்களோ இல்லை இந்த தருமபுரியில் அவர் இன்னொருத்தர் ஜிகே மணி அருள் ராமதாஸோ, அது மாதிரி அவரை நம்பி விசுவாசிங்கன்னு ஒரு 4 பேர் சீட்டு கொடுத்துட்டு அவரை கூட இப்போ மாம்பழத்துலேயே நின்றுக்கோங்க, அவன் வந்து இபிஎஸ் கிட்ட சொல்லி நான் இறங்கி வந்துட்டேன், ஒழுங்காக மாம்பழத்தை முடக்கவும் வேணாம் ஒன்றும் வேணாம் போட்டு ஜெயிக்கிட்டோம், என்னோட விசுவாசி என் கூட இருக்கட்டும், அவரோட விசுவாசி அவர் கூட இருக்கட்டும், தேர்தலுக்கு பிறகு இதை பார்த்து தலைமையாக செயல்படும், இரட்டை தலைமையாக நாங்கள் கொஞ்ச நாள் செயல்பட்டுக்கிறோம் அதிமுக மாதிரி அப்படி கூட போகலாம். இல்லை குடும்பம் ஒன்றாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இந்த தேர்தலை பயன்படுத்தி. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.